சாந்தி. 2/8/2017. இன்றைய முரளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. நேற்று விரதம் பற்றி சொன்னார் இல்லையா, அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு. பவித்திரமாக இருக்கிறதுக்கான விரதம் மேற்கொள்ளணும். மற்றபடி நீங்கள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம எச்சி முழுங்காமல் இந்த மாதிரி ஒன்றும் விரதம் செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ தூய்மை ஆனீங்கன்னா தான் உலகத்துக்கு எஜமானன் ஆக முடியும். பட்டினி கிடக்கிறதுனால, தண்ணி குடிக்க முடியாதனாலலாம் ஆக போகிறது கிடையாது. நெருப்பு மெரிக்கிறதுனாலலாம் தூய்மையாக இல்லாமல் நீ இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ உலகத்துக்கு எஜமானன் ஆகணும். அதுக்கு உனக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்கல, தூய்மையாக மட்டும் இரு. அது அந்த விரதத்தில் இருக்கிறன்னு புரிஞ்சுக்கோ. பிரம்மச்சரிய விரதம். யார் அவர்? பீஷ்ம பிதாமகர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கேள்வி: இந்த சமயம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்லேயும் நல்லவங்க யார் தெரியுமா? எப்படி அவங்க நல்லவங்க தெரியுமா? ஏழைங்க தான். ஏன் ஏழைங்க தான் நல்லவங்க? ஏன்னா ஏழைங்க தானே பாபாவை சந்திக்கிறாங்க. பாபாவும் வந்து ஏழைங்களை தானே சந்திக்கிறாரு. பணக்காரங்க இந்த ஞானத்தை கேட்கவே மாட்டாங்க. அவங்க புத்தி கேட்க விடாது. பாபா ஏழை பங்காளராக தான் இருக்காரு. ஏழைகளைத்தான் பாபா பணக்காரராக மாத்துறார். அதனால எல்லோரையும் விட பாக்கியசாலிகள் நல்லவர்கள்லாம் யாரு? ஏழைங்க. ஸோ இந்த சங்கமத்தில் ஏழையாக பிறந்தனே நினச்சி சந்தோஷப்படுங்க, நன்றி தெரிவிங்க பாபாவுக்கு. இப்போ பணக்காரனாக இருந்தால் அவ்வளோதான், போச்சு பாடல். இன்றைய மனுஷனுக்கு என்ன ஆச்சு? ஓம் சாந்தி. இன்றைய மனிதன் நிலை என்னவாச்சு இல்லையா? குழந்தைங்க பாட்டை கேட்டீங்க, அது தெய்வீக அன்பு, அது ஈஸ்வரிய அன்புன்னு சொல்லலாம் இல்லையா? பாபாவுக்கு என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுல அவருடைய அன்பு தெரியுது. இந்த உலகத்தின் தேவதையாக இருந்த என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? தூய்மையின் சொரூபமாக இருந்த குழந்தை தூய்மையாக இருக்க முடியல பாபான்னு கதறுதே, என்ன ஆச்சு? அப்போ இது ஈஸ்வரிய அன்பு. அந்த அன்புனா என்னன்னு ஈஸ்வரன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இது வரைக்கும் மனிதர்கள் அன்பில் சிக்கி மாட்டிக்கிட்டீங்க. அந்த அன்பே கிடையாது. இது சுத்தமாக வேற அன்பு இல்லையா? நீ சாப்பிட்டியான்னு கேட்குறதெல்லாம் அன்பே கிடையாது. அது உங்களை பாதாளத்தில் தான் தள்ளும். எப்படி ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் அன்பு செலுத்துறதுன்னு பாபா கற்றுக் கொடுக்குறாரு. இந்த அன்பு தான் உங்களுக்கு துக்கத்தையே கொடுக்காது. அடுத்த 2500 வருஷம் அதை கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா? ஆத்மா மேலே அன்பு வை, உடல் மேலே வைக்காதீங்க. உண்மையான கண்டமாக இருக்கும் பொழுது, அதுதான் இன்னைக்கு கூட ஒரு பிரதர் கேட்டார், பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப துக்கமாக இருக்குது மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது. உங்களுக்கு கருணை வரணும், ஆனால் துக்கப்படக்கூடாது. ஆத்மா மேலே கருணை, அது கர்மத்தின் விதிப்படி அது கரெக்டாக தான் நடக்குது. அந்த ஆத்மா தூய்மை ஆகலை. தூய்மையின் சக்தி கொடுங்க. உங்கள் கருணையை சக்தியாக கொடுங்க. பிச்சைக்காரனுக்கு கருணை, எனக்கு உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குன்னா, ஐயோ மலக்கு சோத்தை போடு, இல்லைன்னா நீ போ, நீ ஒன்றும் பாவப்பட தேவைன்னா, அவங்களுக்கு என்ன தேவை அதை கொடுங்க. நீங்கள் கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு சரியாயிடுமா? இல்லையா? உண்மையான கண்டமாக இந்த பாரதம் இருந்தபோது எவ்வளவு தூய்மையான உண்மையான அன்பு இருந்துச்சு. அப்படிப்பட்ட உண்மையான கண்டமா யார் இந்த பாரதத்தை ஆக்குனாங்க? அதுதான் அன்பு. அன்புனால ஆக்குனர். சொர்க்கம்தான் இந்த குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குற உண்மையான அன்பு. நான் இந்த சொர்க்கத்தில் வர வைக்கிறதா நாம மற்றவங்களுக்கு கொடுக்குற அன்பும். ஞானத்தை கொடுங்க, ஆத்மீக அன்பு வைங்க, உங்களுக்கு சமமாக ஆக்குங்க. ஸோ இந்த உலகத்தை உண்மையான கண்டமாக ஆக்குனது சத்குரு, சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர். அந்த சத்தியமான அப்பா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் சத்தியமான அப்பா? ஏன்னா உண்மையான சுகம்னா என்னன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உண்மையான சுகத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா? பக்தர் என்ன பண்ணான்? ஐயோ எனக்கு இந்த கஷ்டம், கடவுளே போய் நின்னாங்க, அது தெரிஞ்சிச்சா, மறுபடியும் வந்து ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வந்துன்னே இருக்கான். ஆனால் அது உண்மையான சுகம் இல்லை. ஜென்மத்துக்கும் உனக்கு கஷ்டமே வராத மாதிரி ஒரு வழியை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அனைத்து சக்திகள் நிரம்பிட்டா நாமே அங்கே போய் நிற்க போகிறோம். அதனால தான் ஒரு உண்மையான அப்பா. மற்ற அப்பாலாம் அதை கற்றுக் கொடுக்கறது கிடையாது.
உண்மையான சுகத்தை கொடுக்குறாரு, உண்மையான அன்பை கற்றுக் கொடுக்குறாரு, உண்மையான ஞானத்தை கொடுக்குறாரு. அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க பொய்யா இருக்கலாமா? பொய்யான கண்டத்துக்கும் உங்களுக்கும் இப்ப சம்மந்தம் கிடையாது. அது அழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க எல்லாமே பொய் தான். பொய்யான கண்டத்துல அந்த தொடர்பே உங்களுக்கு வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்? சத்தியமான சேர்க்கையை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க. சத்தியமானவர் ஒரு பாபா தான். ஸோ அவர் மட்டும்தான் உங்களுக்கு ஆதாரமா இருக்கும். ஏன்னா சத்தியம் ஒன்று தான், நிறைய இருக்காது. சத்தியம் இல்லாதது தான் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் மற்றவங்கள விட அவங்க புத்திசாலிங்க தான். ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க கூட அன்பாலாம் இருப்பாங்க, ஆனால் விலகி இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியாவில் இருப்பாங்க. அப்போ மற்றவங்ககிட்ட நம்ம விலகி இருக்கணும், அப்போ தான் நம்ம மார்க்கத்தின்படி நம்ம செல்ல முடியும்னு அவங்களே நினைக்கிறாங்கன்னா, இறைவன்கிட்ட இருந்து நேரடியாக இருக்குன்னா இறைவன் சொல்ல ஒட்டுமொத்த உலகமும் பொய்யான உலகம், எல்லாருக்கிட்ட இருந்தும் புத்தியை திருப்பு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா உண்மை ஒன்று தான், ஆனால் உண்மை இல்லாதது தான் நிறைய இருக்குது. எந்த தந்தை இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி அந்த எல்லையற்ற சொர்க்கம்ன்ற ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரோ அவரு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரே லைனை வெவ்வேறு விதமாக சொல்கிறார். கடவுள் முன்னாடி இருக்கிறீங்கன்றது ஞாபகம் இருக்குதா? அப்படின்னு சொன்னால் புரியலன்றதுனால என்னென்ன சொல்கிறாரு? உண்மையான சுகத்தை கொடுக்குறவர் முன்னாடி, உண்மையான அன்பு கொடுக்குறவர் முன்னாடி, சொர்க்கம் ஆக்குறவர் முன்னாடி, உண்மையான சொத்தை உங்களுக்கு கொடுக்குறவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. சாதா மைண்டில் இருக்கணும். யார் முன்னாடி இருக்கிறேன், யார் முன்னாடி இருக்கிறேன். இப்போ அந்த மகிமை பாடிக்கிட்டே இருக்கணும், அதிலே மூழ்கி இருக்கணும் இல்லையா? அடைஞ்சது என்னென்னலாம் அடைஞ்சிங்க, அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவர் மறுபடியும் நமக்கு எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இருக்கிறார். அந்த சத்தியமான அப்பா ஒருத்தர் தான், நிறைய பேர்லாம் கிடையாது. அவருடைய தொடர்புனால மட்டும்தான் நீங்க உலகத்துக்கு எஜமானர் ஆகுறீங்கன்னா அவர் தொடர்புல தானே இருக்கணும். காந்தத்தின் தொடர்புல இருந்தாதான் இரும்பு காந்தமாகும். அது மாதிரி இந்த காந்தம் சிவபாபாவுடைய தொடர்புல எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. தொடர்பு கட்டாகும் பொழுதெல்லாம் பதவி குறையுது. அப்ப எப்ப கட்டாகும்? மற்றதுல தொடர்பு வைக்கும்போது தான் கட்டாகுது. அப்ப வைக்கலாமா தொடர்பு? மற்றவைகளோடு இருக்கிற தொடர்பை கட் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் பக்தி ஒரு சிவபாபா கிட்ட மட்டும்தான் பண்ணீங்க. உண்மையிலும் உண்மையான பக்தி இருந்துச்சு. அதனால்தான் அப்போ ஏன் அவ்வளோ அற்புதம் வந்துச்சு? அங்கே காட்சி கிடைச்சது, இந்த காட்சி கிடைச்சது. ஏன்னா அவங்க இறைவனை பார்க்கறத தவிர அவங்க புத்தியில் வேற எதுவுமே கிடையாது. கலப்படமற்ற பக்தி இருந்துச்சு. அதனால நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு அப்போ. ஆனால் இப்போ இல்லை இல்லையா? ஏன்? கலப்படமான பக்தி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு பாபா உட்கார்ந்து இந்த சக்கரத்தை பற்றிய ஞானத்தை முழுசா சொல்றார். முழு சக்கரம் ஆரம்பத்துல இருந்து சொல்றார். அதுல துவாபர யுகத்துல நடந்ததை சொல்றாரு. முதல்ல ஒரு சிவனுடைய பக்தி இருந்துச்சு இல்லையா? அதனால தான் அதை கலப்படமற்ற பக்தின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான பக்தி, உண்மையான பக்தி, வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, என் அன்பை கொடுக்குறேன் அப்படி இருந்துச்சு. அதன் பிறகு கலப்படமாச்சு, அசுத்தமாச்சு. இப்ப உண்மையான ஞானத்தை இறைவன் சொல்றார். ஸோ துவாபரயுக ஆரம்பத்துல கொஞ்சம் உண்மையை சொல்லிச்சிங்க பக்தியிலையும். இப்ப சொல்றது ஃபுல்லா உண்மையான ஞானம் இறைவன் கிட்ட இருந்து கேட்குறீங்க. அது உண்மையான பக்தின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா பக்தினாலே பொய்யாயிடுது இல்லையா? கலப்படமற்ற பக்தி, அவ்வளவுதான். அந்த பக்தின்ற பொய்யில இருந்து உங்களை விடுவிக்கிறார். பொய்யான பக்தியிலிருந்து விடுவிக்கிறார். உண்மையான அப்பா மூலமா தான் நீங்க ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த சத்தியத்தின் தொடர்பு தான் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையான ஞானத்தினால மட்டும்தான் படகு அந்த கரைக்கு போகும். அதை விட்டுட்டு யாரு பொய்யான ஞானத்தை சொல்றாங்களோ
அந்த ஞானத்தை கேட்கறதுனால படகு மூழ்கிதான் போகும். அதுக்கு அஞ்ஞானம்னு சொல்லப்படுது இல்லையா? இறைவன் கிட்ட இருந்து நேரடியா அந்த ஞானத்தை கேட்கிற குழந்தைங்க ஏறி இருக்கிற படகு கரைக்கு போயிடும். அஞ்ஞான படகுல உட்காந்துக்கிறாங்களே, பொய்யான ஞானம், சாது சன்னியாசி, மதம், எல்லா படகும் மூழ்க போகுது. ஏன்னா அது அஞ்ஞானம். உண்மையான ஞானத்தை பாபா மட்டும்தான் சொல்றாரு. முழு கல்பத்துல ஒரே தடவை சொல்றாரு. அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். சும்மாவா? முழு சக்கரத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரித்திரம் பூகோளம் சொன்னாரு. உங்களுக்கு பரந்தாமத்துல இருக்கிற இறைவனை பத்தியும் தெரியும், சூக்ஷ்மதனத்துல இருக்கிற பிரம்மா விஷ்ணு சங்கரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்தூல உலகத்துல உள்ள லக்ஷ்மி நாராயணனை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேல தெரிஞ்சுக்க என்ன இருக்குதுன்னு கேட்டாரு பாருங்க. அதனால இந்த உண்மையிலும் உண்மையான பாபா தான் இப்ப உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான ஆசிரியராகவும் இருக்கிறார். சத்தியுகத்துல கூட உண்மையான தந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க பொய்யே இருக்காது. ஈஸ்வரனை சர்வ வியாபின்னு அங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்ப பொய்யை உருவாக்குற இந்த 5 விகாரங்கள் வருதோ அப்பதான் பொய் ஆரம்பமாகுது. பொய் எப்ப வருது? விகாரம் வரும்போதுதான் பொய் வருது. அப்ப நீங்க விகாரத்தை விட்டீங்கனாலே உண்மையாதான் இருப்பீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ உண்மையான டீச்சர் உண்மையை மட்டுமே சொல்றார். சத்தியுகத்துல சிவனை பத்தி தெரியாது. ஆனா அங்க இருக்கிற லௌகிக அப்பா கூட உண்மையான அப்பா தான் சொல்றாங்க. ஏன்னா அங்கேயும் பொய். ஏன் உண்மையான அப்பானா பொய்யை கத்துக் கொடுக்க மாட்டார். பொய்யே அவங்க இருக்காது. ராமாயண மகாபாரதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற வழி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்கும் அந்த உண்மை இல்லையா? பாண்டவர்களை சூதாடுறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு வர்றதுக்கு திருதராஷ்டிரா அனுப்புறாரு. தெரியும் இவங்க இப்படிதான், அவங்களுக்கும் தெரியும், பாண்டவர்களுக்கும் தெரியும் இவங்க இதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் சத்திரிய தர்மம் ஒருத்தர் போருக்கு கூப்பிட்டாலும் சூதாட கூப்பிட்டாலும் மறுக்க கூடாதுன்னு போறாங்க. அதான் தர்மம், நீதி. அப்ப கஷ்டம்னு தெரிஞ்சாலும் நீங்க போகணும், அதுதான் உண்மை அப்படின்ட்டு போறாங்க இல்லையா? அப்ப துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் நம்ம சுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ சத்தியுகத்துல பாரு, நீ ஏழையா இருக்கிற, நீ ராஜா கிட்ட வேலை செய்யறல்ல, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனை சாவடிச்சிட்டு நம்ம கலந்துக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அங்க வேலைக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க. அங்க இருக்கிற அத்தனை பேருமே நம்பிக்கையானவங்க தான். ஏன்? பொய்யை கற்றுக் கொடுக்குற அப்பா அம்மாவே அங்க கிடையாது இல்லையா? என்னுடைய பாக்கியம் தான் நினைப்பாங்க. ராமரை நான் கொன்னுடுறோம் பாரு அப்படின்ட்டு ராமனும் இந்திரஜித்தும் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பலசாலி. ஆனா சுக்ரீவனோ லக்ஷ்மணனோ இப்ப என்ன கேட்குறாங்க? அவனை அழிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு ராமர்கிட்ட கேட்பாங்க. ஆனா அங்க போனா அவங்ககிட்ட துக்கத்தை தான் அனுபவிப்பாங்க. அது அவங்களுக்கும் தெரியும் நமக்கு அந்த பலம் இல்லைன்னு. ஏற்கனவே சுக்ரீவன் வாங்கிட்டு வருவான் இந்திரஜித்து கிட்ட. இருந்தாலும் போறாங்க. அப்ப அது ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறாங்க. ஐயோ நாம ஏன் இருக்கணும், நாம ஓடி போயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம். ஆனா அந்த கும்பகர்ணன் பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி போடும்போது எல்லாம் ஓடுவாங்க. ராமர் சேனையில யார் ஓடுவா? பிரஜைகள். அதுதான் காலாட்படைன்னு பாபா சொல்றாரு இல்லையா? அவங்க ஓடுவாங்க. சுக்ரீவன் சொல்ல ஓடாதீங்க, ஏன் பயப்படுறீங்க? தினைக்கும் உத வாங்கிட்டு தான் வருவான். இருந்தாலும் சொல்லுவான் இல்லையா? அவன் இப்படி உள்ளங்கையில பூச்சிட்டு போவான் சுக்ரீவனை. அப்படி இருந்து தப்பிச்சு ஏன் ஓடுறீங்க, நான் அவனை அழிக்கிறேன்னுவாங்க. அதுதான் வித்தியாசம். பாபா சொல்றல, மாயை பார்த்து பயந்து ஓடுறவங்க யாரு? காலாட்படை. தைரியம் தைரியம். எத்தனை தடவை ஊர்ந்தாலும் டக் டக்குன்னு ஏந்திரிச்சு அவனை எதிர்க்கணும் இல்லையா? விகாரம் வரும்போது தான் போய் ஆரம்பமாகுது. இப்ப ஏன்னா அங்க கடவுளை பத்தி சொல்ல மாட்டாங்க, கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. விகாரம் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க? துக்கத்துல தேடுறாங்க. அந்த நேரம் என்ன பண்ணிடுறாங்க? நானே கடவுள், நீயும் கடவுள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம எல்லையற்ற நிராகார தந்தை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னு உங்க புத்தியில இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லா வானிலை அதைத்தான் புரிய வைக்கிறது.
சாதாரண விஷயம் மாதிரி தான் டெய்லி இருக்கும். நான் உங்க முன்னாடி உட்காந்து அப்பா பேசுறேன், ஆனா அந்த வேர்டுக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு வானிலை தான். அதே மாதிரி தான் நேற்று வாணி ஃபுல்லா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நேத்து இல்ல, முந்தா நேத்து வானில குழந்தை பருவத்தை. அப்ப நேத்து வானில என்ன சொன்னாரு? குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்கன்றதுக்கு என்ன அர்த்தம்னு ஆழமா சொல்றாரு. நீ என் குழந்தைன்றத மறந்துடாது. நீ எத்தனை வருஷம் இருந்தாலும் என் குழந்தை தான், என் வழியப்படிதான் நீ நடக்கணும், அதுலதான் உனக்கு சேஃப்டி. இப்ப குழந்தை பருவத்தை மறந்துடாதான் பல வானிலை சொல்லியிருக்காங்கன்னா அது உண்மையில என்ன அர்த்தம்னு நேத்து தான் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு என்ன சொல்றாரு? உடலற்ற அப்பா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு ஞாபகம் வைங்க. அப்ப அந்த ஞாபகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நானும் உடலற்ற நிலையில இருக்கிறான், பெரிய லிங்கம் இருக்கு, நான் என்னது சாலி கிராமம் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்க புத்தியில இருக்குது தானே? ஏன்னா பிரம்மா பாபா கூட சொல்ற நான் சிவபாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்ட்டு. அதனால்தான் நந்தி எதிர உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரை நானும் நினைவு செய்யறேன், அடிக்கடி நினைவு செய்யறேன். ஏன்னா நானும் பாபாவுடைய குழந்தை தானே. அதனால நீங்களும் இந்த சாக்கார பிரம்மாவை விட்டுட்டு உள்ள இருக்கிற சிவபாபாவைத்தான் நினைவு செய்யணும். உங்க புத்தியில எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு ஒரு சிவபாபா மட்டும் தான் இருக்கணும்ன்றார். இருந்தாலும் உங்க புத்தி கொஞ்சம் சிக்கிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா உங்க பார்வை இவரு மேல இல்ல போகுது, உள்ள இருக்கிறவரை பார்க்காம இவரெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அப்போ ஐயோ பிரம்ம பாபா எவ்வளவு அன்பா இருந்தாரு தெரியுமா, அப்படி போயிடுறீங்க நீங்க. ஆனா பாபா சொல்றாரு, உங்க பார்வை, பிரம்ம பாபா சொல்ற உங்க பார்வை என் மேல வரும், அதனால உங்க புத்தி மாறிடுது, சிக்கிக்குது. ஆனா என் பார்வை யார் மேல போகும்? நேரடியா சிவபாபாவோட தொடர்பு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அவர் யாரை பாக்குறது? இதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் பிரம்ம பாபா பார்த்தாதான் எனக்கு யோகா வருதுன்னு அந்த போட்டோவை பார்த்து கண்ணையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ண சொன்னாரு. பிரம்ம பாபா அவர் போட்டோவை பார்த்து யோகா பண்ணியிருப்பாரா? பண்ண மாட்டார்ல. அப்போ எப்படி இருக்கணும் இல்லையா? அதான் பாபா சொல்றார், சிவபாபாவோடு எனக்கு நேரடியா தொடர்பு ஏற்பட்டுச்சு, ஸோ அதைத்தான் ஃபாலோ பண்ண சொன்னார். நீங்க சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டி இருக்குது. இந்த பிரம்மா பாபா நினைவு வராதபடி நினைவு செய்யணும். இந்த சாக்காரரை தாண்டி போகணும் உங்க புத்தி. எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஆத்மான் போது அடிக்கடி அந்த தேக உணர்வுல முகத்தை தானே பார்த்துடுறோம். இது ஆத்மா, தேவதையா இருந்த ஆத்மா இப்ப இந்த உடம்புல இருக்குதுன்ற உணர்வு ஒவ்வொருத்தட்ட பேசும்போதும் இருக்குதா? மறந்துடுறோம் இல்லையா? அதை தான் சொல்றாரு, தாண்டி போகணும். உள்ள சிவபாபா இருக்காரு, எனக்கு ஒரு சிவபாபா மட்டும்தான், உங்க முன்னாடி 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா இது பிரம்ம பாபா சொல்ற, உங்க முன்னாடி தான் 2 பேர், என் முன்னாடி ஒருத்தர் தான் இருக்காரு, நான் அவருடைய குழந்தை. அப்ப இது எல்லாமே புத்தியின் மூலமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் இல்லையா? சிவபாபா, பிரம்ம பாபா பூர்வ மத்தியில சிவபாபா இருக்கிற மாதிரி பண்றீங்க. சிவபாபா எப்படி பண்ணுவார்? அவர் எனக்கு எதிரில் இருக்கிறாருன்றாரு. புத்தியினால பரந்தாமத்துல ஒரு புள்ளியா நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் அப்பாவை ஃபாலோ பண்ணுறது. பிரம்ம பாபா ஃபாலோ பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி நினைச்சாரு அந்த மாதிரி நினைக்கணும். நான் அவரோட குழந்தை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் அவரை மட்டும்தான் நினைவு செய்றேன். இருந்தாலும் என்னாலையும் நிரந்தரமா பாபாவை நினைவு செய்ய முடியல. இப்போ அப்ப நீங்க எவ்வளவு கவனம் செலுத்தணும்? எனக்குள்ளதான் இருக்கிறாரு. நீங்களாவது பிரம்ம பாபாவை பேர் உருவத்துல மாட்டுறீங்க. எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் என்னாலும் நிரந்தரமா நினைவு செய்ய முடியல. ஏன்னா பாபா சொல்றார், நீங்க கர்ம யோகிகள். இப்ப ஹட யோகிகளுக்கு நிறைய பேருக்கு காட்சி கிடைக்கும்.
சங்கர் காட்சி கிடைக்கும், இல்லை ஏதோ காட்சி கிடைக்கும். ஏன்? எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் அந்த காட்சியை பார்க்கணுன்னு லட்சியத்தில் உட்கார்றதுனால. ஆனால் உங்களுக்கு அந்த வசதி கிடையாது. கர்மயோகிகள் காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி காரியம் பிடிச்சி உங்கள் கவனத்தை ஈர்த்துடுது. அதனால் நிரந்தர நினைவு இருக்க மாட்டேங்குது. ஆனால் உங்கள் புத்தியில் முழு நாளும் இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. சத்யுகத்தில் திரேதாயுகத்தில் இத்தனை ஜென்மம் எடுத்தோம், கடைசியில் 84 ஜென்மங்களின் சக்கரத்தை முடிச்சிட்டோம். இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது மட்டுமே நீங்கள் பாபா இன்னைக்கு பாபா எதிரில் உட்காந்துட்டு இருக்காருன்றது சொல்ல நமக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரிகிற மாதிரி 84 சக்கரத்தை நான் முடிச்சிருக்கிறேன்றதை நம்ம ஆழமாக நினைச்சாலே பயங்கர ஆனந்தம் இருக்கும். 84 உடல் எடுத்திருக்கிறோம், 84 அப்பா அம்மா இருந்திருக்கிறாங்க, 84 இல்லை நிறையா குழந்தைங்க இருந்திருப்பாங்க. எங்கே அவங்கெல்லாம்? இப்போ எனக்கு துக்கம் கொடுக்குறவங்க அவங்களா கூட இருக்குமே. அப்போ நான் என் குழந்தைக்கு என் அப்பா அம்மாவுக்கு துக்கம் கொடுக்கலாமா? ஸோ அது உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்மக்கிட்ட உரிமையாக ஒரு குழந்தை வந்து சண்டை போடுறதுனாலே கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் உரிமை இருந்திருக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில். அப்போ நாம் அவங்களுக்கு துக்கம் கொடுக்க மாட்டோம் திருப்பி. இப்போ பாபா சொல்கிறாரு கணக்கு இருக்குது இல்லையா? இப்போ கலியுகத்துடைய கடைசி வந்துடுச்சு. கலியுகம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? மறுபடியும் புது சக்கரம் சுத்த ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ்ஷாக சத்தியுகத்தில் வருவீங்க. தூய்மையான குணம், பரிசுத்தமான குணத்தோடு வருவீங்க. சரித்திரம் பூகோளம் மறுபடியும் நடக்கும். அதே தெய்வீக 16 கலைகள் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சத்தியுகத்தில் யார் இருந்தாங்க, எங்கே ராஜ்யம் செஞ்சாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா முழு உலகத்திலும் தேவதைகள் தான் ராஜ்யம் செஞ்சாங்க சத்தியுகத்தில் இல்லையா? திரும்புகிற பக்கமெல்லாம் தேவதை தான்ப்பா, எல்லா இடத்துலையும் ஒரே வழிப்பா. இங்கே அப்படி கிடையாது இல்லையா? கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி வழி, ஜெயினர்கள் ஒரு மாதிரி வழி, முஸ்லீம்கள் ஒரு மாதிரி வழி, இந்துக்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழி. அங்கே அப்படியெல்லாம் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரியே இருப்பாங்க. அதனால தான் பாபா எல்லோரும் அதை ஏன் கடைபிடிக்க சொல்கிறார் ஸ்ரீமத்தை. அந்த மாதிரி கடைபிடிக்கிறவங்க தான் ஆரம்பத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் கலைகள் குறையும் பொழுது தான் மற்றவர்கள் வராங்க. ஸோ அப்படி நீங்கள் லேட்டாக வரக்கூடாது. இப்போ பாபா கூட வரணும்னா பாபா சொல்கிறது அப்படியே கேளுங்க, அப்படியே கேட்குறவங்க தான் முதல்ல வருவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? முழு உலகத்தின் மீது தேவதைகள் ராஜ்யம் அப்போ. ஆனால் இப்போ நீங்கள் எங்கள் எல்லைக்குள்ளே வராதிங்க, எங்கள் தண்ணி எடுக்காதீங்க, அவங்களுக்கு டேம் திறந்து விடாதீங்க, அப்படி இப்படின்னு பிரிவினை. இங்கே அங்கே அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எஜமானராக ஆக்குறார். ஏன்னா எஜமானுக்கெல்லாம் எஜமானன் இந்த பாபா. அவரு கொடுக்குறாரு சொத்து. ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று தான், நீ எங்கே வேணாலும் போ. என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு பிரம்ம பாபா சொல்லலை, சிவ பாபா சொல்றாரு. புதுசாக வர குழந்தை தப்பா புரிஞ்சுக்குது. ஏன்னா ஹடயோகிகள் நிறைய பேர் சொல்றாங்க. ஹடயோகி கற்றுக் கொடுக்குறவங்க, நீங்கள் உங்கள் புருவ மத்தியில் என் முகத்தை நினச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே பிரம்ம பாபா உடலுக்குள்ள சிவ பாபா சொல்லும்போது புதுசாக வரவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதான் பாபா சார் பிரம்மா பாபா உங்ககிட்ட சொல்லலை, இவர் மூலமா நிராகார சிவ பாபா சொல்றார், ஆத்மாக்களுக்கு சொல்றார். என்ன நினைவு செஞ்சீங்க? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஒளிப்புள்ளியா இருக்கிற என்ன நினைவு செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒருபோதும் நோயாளியாக ஆகவே மாட்டீங்க, ஏழைகளாக ஆக மாட்டீங்க. அதனால என்ன நினைவு செய்யுங்க. இங்க கலியுகத்துல குழந்தை பெத்தெடுத்து வளர்க்குறாங்க, திடீர்னு அவங்க இறந்து போயிடுறாங்கன்னா எவ்வளவு துக்கம் அடையிறாங்க. ஏன் துக்கம் அடையிறாங்க? நாளைக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையே, அந்த துக்கம். சரீர நிர்வாகத்துக்காக தானே வேலை செய்ய வேண்டி இருக்குது. ஆனா குழந்தை இருந்தா மட்டும் தப்பிச்சிடுவாங்களா?
குழந்தைங்கள்லாம் இப்போ அப்பா அம்மாவையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா இது துக்கதாமம். ஆனால் பாபா உங்களுக்கு எந்த ஒரு துக்கமும் கொடுக்கறது கிடையாது. என்ன நினைவு செஞ்சீங்க? இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வயசாகும்போது உடலும் நல்லா இருக்காது, அது வேற இருக்குது. ஆனால் பாபாவை நினைவு செஞ்சு நோயற்றவர் ஆகிடுங்க இல்லையா? இப்போ ஜானகிதாதி 101 வயசில் பண்ணுற வேலையை 30 வயசில் இருக்கிறவங்க கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இல்லையா? இப்போ ஆனால் பாபா உங்களுக்கு எந்த ஏன் ஏன்னா ஆரோக்கியம் வந்துடுது யோக பலத்தினால இல்லையா? ஸோ அது வந்துட்டா எல்லாமே பண்ணிடலாம். நீங்கள் ஏன் பயந்துன்னு இருக்கிறீங்க? என்ன நினைவு செஞ்சீங்கன்னா பாவம் விநாசமாகிடும்னு மட்டும்தான் பாபா சொல்றார். வேற எந்த வேலையும் உங்களுக்கு கொடுக்கலையே. நினைவு, அந்த நினைவே சுகமாக இருக்கும் இல்லையா? நினைக்க அப்படி ஒரு ஆனந்தம் வரும். அதனால பாபா சொல்றது 2 விஷயம். என்ன நினைங்க, ஆஸ்தியை நினைங்க. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு குழந்தைங்களுக்கு தெரியும் தானே? பாபா சொல்றாரு, குழந்தைக்கு தெரியும் அப்பாவுக்கு பிறந்தா ஆஸ்தி கிடைக்கணும். அதுக்காக எந்த குழந்தையாவது கம்முன்னு உட்காந்துட்டு இருக்குதா? எதுவும் செய்யாமல் உட்காந்துட்டு இருக்குதா? கண்டிப்பாக அந்த தொழிலை எப்படி நடத்துறது போய் படிப்பாங்க, கற்றுக்குறாங்க இல்லையா? ஆஸ்தி தான் கிடைக்குதுன்னு சும்மா யாராவது உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? எவ்வளோ பெரிய கொடி சொன்னாலும் சும்மா உட்காந்துருக்கலாம். ஏதோ ஒன்று, ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று நடந்துன்னு தான் இருக்குது. மற்றபடி அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா சொல்கிறார். அப்பா ஒரு சொத்து கிடைக்கும் தான், ஆனால் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு. மற்றபடி ராஜ்யத்தில் ஜென்மம் எடுக்கிறவங்க மட்டும் ஆஸ்திக்காக உட்கார்ந்துடுறாங்க. அதிக தானம் புண்ணியம் செய்யறதுனால ராஜாவின் வீட்டில் ஜென்மம் கிடைக்குது. ராஜ்யத்தை தான் பராமரிக்கணும். அந்த ராஜாக்களும் தூய்மையற்றவர்கள். நீங்கள் தூய்மையான ராஜாக்கள் கிட்ட ஜென்மம் எடுக்கணும், தூய்மையற்ற ராஜாக்கள் கிட்ட ஜென்மம் எடுக்கக்கூடாது. சத்யுக ராஜாக்கள் கிட்ட ஜென்மம் எடுக்கணும். லக்ஷ்மி நாராயணன் வீட்டில் ஜென்மம் எடுக்கணும். சூரிய வம்ச ராஜ்யத்தில் ஜென்மம் எடுக்கணும். எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லாம் தான் சத்தியுகத்தில் பிறப்பாங்க இல்லையா? விதுரு, பாண்டவு, அவர் பேர் என்ன, பாண்டு, திருதராஷ்டிரம் எல்லாம் ஒருத்தவங்களுடைய தான். ஆனால் இவர் வேலைக்காரருடைய குழந்தை, வித்தியாசம் இருக்குல்ல. அதான் பாபா சார், நீங்கள் எங்கே ஜென்மம் எடுக்கணும்? ராஜா லக்ஷ்மி நாராயணன் அந்த பரம்பரையில் ஜென்மம் எடுக்கணும். அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. ஸோ அதுக்காக முயற்சி பண்ணுங்க. சும்மா இருந்துடாதீங்க, அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதானே நடக்கும்னு இருந்துடாதீங்க இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது, நடந்ததே தானே நடக்கும்ன்றீங்க, அப்போ நம்ம ஏன் முயற்சி பண்ணணும்? பாபா சார், முயற்சி பண்ணாமல் தண்ணி கூட கிடைக்காது. நீ இறைவனுக்கு குழந்தை ஆயிட்ட தான், நடந்தது தான் நடக்கும். ஆனால் போன கல்பத்தில் நான் தான் நாராயணனாக இருந்து இந்த ஆஸ்தியை அடைஞ்சேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்கணும் இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. அனைத்து துக்கத்துல இருந்தும் நீங்கள் விடுபட்டுறீங்க. பாபா நமக்கு தைரியம் கொடுக்கிறாரு. இப்போ இது கடைசி பிறவி.